ஹலோ காய்ஸ், நம்ம வாட்ச் லிஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற படம் ஆக்சுவலாக ஒரு ஹிந்தி படம். இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ஸ்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்த்தோம், சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்த்தோம், அண்ட் ஆர்ட் ஃபிலிம் பார்த்தோம். இதில் பார்த்தோன்னா ஆக்ஷன் ஃபிலிமாக டெவில்ஸ் டபுள் பார்த்தோம், சயின்ஸ் ஃபிக்ஷனாக வாட் ஹேப்பன் டு மண்டே பார்த்தோம், ஆர்ட் ஃபிலிமாக உல்ஃப் டாட்டம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு பக்கா கமர்ஷியல் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். இது சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவி. பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ அல்லது கப்புலாக உட்காந்து பார்க்கணுன்னா கூட வந்து சூப்பராக இருக்கும். ஒரு நைஸ் ஃபீல் குட் மூவி. பெரிய அப்படியே பெருசாக கதை இருக்கும் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு நீட்டாக ஒரு கதை போகும், ஆனால் படம் சூப்பராக இருக்கும். இதில் ஹீரோ சித்தார்த் மல்ஹோத்ரா, ஹீரோயின் பரிணிதி சோப்ரா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலாக சூப்பர் பேராக இருப்பாங்க இந்த படத்தில். நல்லாவும் இருக்கும் இவங்க சீன்ஸ் எல்லாமே கூட. செகண்ட் ஹீரோயினாக ஆதா சர்மா நடிச்சிருப்பாங்க. ஆதா சர்மா நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழில் வந்து ஒரு படத்தில் வந்து சிம்புவுடைய படத்தில் வந்து ஒரு சாங் மட்டும் ஆடியிருப்பாங்க. ரீசெண்டாக அவங்களுடைய படம் வந்து நிறைய பாப்புலர் ஆச்சு. ஒரு படம் வந்து மிகுந்த சர்ச்சைக்குள்ளாச்சு, தி கேரளா ஸ்டோரி. அவங்க இந்த படத்தில் வருவாங்க, செகண்ட் ஹீரோயின். அவங்க தான் ஆக்சுவலாக சித்தார்த் மல்ஹோத்ராவுடைய ஜோடி. அவங்கள தான் வந்து படத்தில் வந்து அவர் கல்யாணம் பண்ண போவார். ஆனால் அவங்க ஒரு மெயின் லீடு மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஒரு டம்மியான கேரக்டர் தான், சும்மா பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. கதையுடைய பிளாட்டு படி பார்த்தோன்னா டாப்பாக இருக்கிறது ரெண்டு பேர் தான், சித்தார்த் மல்ஹோத்ரா அண்ட் பரிணிதி சோப்ரா. இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி பற்றின தான் கதை. ஆக்சுவலாக வந்து படத்தில் ஒரு சின்ன ஸ்பாய்லர், இதில் பரிணிதி சோப்ரா வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப வியர்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பார்த்த ஒரு 15-20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அவங்க கேரக்டர் வந்து கொஞ்சம் ரிட்டார்டாக இருக்கும், நாட் அஃபென்ஸ். ஆனால் அவங்க கேரக்டர் வந்து அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படம் பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் வந்து ஆரம்பத்தில் இருக்கும். அது சித்தார்த் மல்ஹோத்ரா வந்து அந்த படத்தில் வந்து அதை ரியாக்ட் பண்ணுவார், இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிறது. அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கோ அதே தான் வந்து நமக்கும் இருக்கும். ஆக்சுவலாக பரிணிதி சோப்ரா வந்து சித்தார்த் மல்ஹோத்ரா ஃபியான்சியோட தங்கச்சி. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை நேரத்தில் கல்யாணத்துக்கு வந்து தெரியாமல் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க சித்தார்த் மல்ஹோத்ராவுக்கும் அண்டு பரிணிதி சோப்ராவுக்கும் ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் மெமரிஸ் இருக்கும், அதுவுமே வந்து கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக படம் வந்து நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன க்யூட் சீன்ஸாக இருக்கும். அதனால தான் சொன்னேன் இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. நிறைய சின்ன சின்ன க்யூட் சீன்ஸ் இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் வந்து கிரிஞ்சாக இருக்கும். ஆனாலுமே வந்து ஒரு சில சீன்ஸ் கிரிஞ்சாக இருக்கும் அப்படின்னா ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து போகாத சில விஷயங்களாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் பரிணிதி சோப்ரா வந்து தெரப்பி அப்படிங்கிற பேரில் வந்து சித்தார்த் மல்ஹோத்ராவுக்கு ஒரு சீன் வரும். அதை வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிம்பாங்க. அது வந்து ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து இதனடா கிறுக்கு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் வந்து ஒத்து போகாது. ஆனால் படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக க்யூட் சீன்ஸ் இருக்கும். அதே போல் மியூசிக்குமே வந்து படத்தில் சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 பாட்டு இருக்குது, 2-3 பாட்டுமே சூப்பராக இருக்கும். அதே போல் ஜெகநசீப் அண்டு இஷ்க் புலாவா அப்படின்னு ஒரு 2 பாட்டு இருக்குது. இந்த இஷ்க் புலாவாங்கிற பாட்டு வந்து ஆக்சுவலாக விஸ்வலாகவுமே வந்து செம்மையாக இருக்கும். அதே போல் ஜெகநசீப் அப்படிங்கிற பாட்டு வந்து சின்மயி பாடியிருப்பாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சின்மயி ஹிந்தியில் பாடின ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இஷ்க் புலாவா அப்படிங்கிற பாட்டுமே விஷுவலாக பார்க்குறதுக்கு ஒரு நைட் டேட்டு நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய சீன்ஸ் வந்து இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த பாட்டுமே விஷுவலாகவும் நல்லாயிருக்கும், பாட்டாகவுமே கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பாட்டுடைய அர்த்தம் நமக்கு புரியாது ஹிந்தி பாட்டு அப்படிங்கிறதால, ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு புரியலாம். ஆனால் அந்த பாட்டை நம்மளால் வார்த்தை என்னன்னு புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னாலுமே வந்து அந்த ஃபீலை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக அந்த பாட்டையுமே வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மியூசிக்குமே வந்து படத்தில் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக படத்தில் இருக்கிற ஒரு ஸ்வீட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, படம் எந்த இடத்துலையும் ஏறி இறங்காது, நீட்டாக போயிட்டே இருக்கும். அந்த கதைப்படி பார்த்தோன்னா நமக்கு கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து இடிக்கும். இதுதான் நடக்க போகுது நமக்கு படம் செகண்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் வந்து இதான் நடக்க போகுதுங்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு மைனஸாக இருக்கும் படத்தில். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற படம் தான் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் குட்டை வந்து அந்த இது கொடுக்கும். ஒவ்வொரு சீன்ஸும் வந்து நமக்கு தனித்தனியாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து படத்தில் நிறைய ஃபீல் குட் சீன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ படத்துடைய ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன். செகண்ட் ஹீரோயின் அதாவது ஆதா சர்மாவை கல்யாணம் பண்ணாமல் கடைசியில் வந்து பரிணிதி சோப்ராவை கல்யாணம் பண்ணுவார். இதான் இந்த கிளைமேக்ஸ் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்ட் முடியும் போதே வந்து தெரிஞ்சிடும் அந்த படத்தில். அதனால தான் இந்த ஸ்பாய்லர் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல்
ஏன் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த இடப்பட்ட நாளில் என்ன நடக்குது, இத்தனைக்கும் இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிறதுக்கு 7 நாள் தான் இருக்கும். அதுக்கு இடையில வந்து கடைசியில் வந்து இந்த கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு பரிணீத் சோப்ராவை கல்யாணம் பண்ணிப்பார். இந்த 7 நாளில் நடக்கிறதா வந்து கதை செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய சீன்ஸ் வந்து க்யூட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து படத்துடைய ஹைலைட். பெரிய அளவுக்கு எந்த ஒரு பதட்டமும் இருக்காது படத்தில், நீட்டாக இருக்கும். நிறைய அதாவது ரொமான்டிக் காமெடிஸ் அப்படின்னு சொன்னோன்னா ரொமான்டிக் இருக்கிறது மாதிரி அதுக்கு ஈக்குவலாக நிறைய சப்டில் ஜோக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து படத்தில் நல்லாயிருக்கும். லாங்குவேஜ் புரியலை அப்படின்னாலுமே வந்து அந்த காமெடியை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு நிறைய காமெடி சீன்ஸுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்தியில் ரீசெண்டாக வந்து நல்ல ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.